வாலிபனே, வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்களின் காட்சியிலும் நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. இப்போ வாலிபர்கள் ரொம்ப முக்கியமாக சபைகளை வாலிபர்களுக்குன்னு தனியாக செய்திகள் எடுத்து அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறது தான் நல்லது. அது அநேக சபைகளில் இன்றைக்கி என்ன செய்கிறதில்ல, இல்லை, வாலிபர்களை அசால்ட்டாக விட்டுருவாங்க. அவங்க உலகத்தின்படி மாம்சத்தின்படி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு இன்பமாய் தோன்றுகிறது, அவங்களுக்கு நல்லதாய் தோன்றுகிறதுபடி வாழ இளையகுமாரனை போல கெட்டு சீரழிவாங்க. நிறைய பசங்களை பார்ப்பேன், அவங்க சொல்லுவாங்க சபைக்கு போனோம் நாங்கள் அப்படிம்பாங்க, ஆனால் துன்மார்க்கமாக இருப்பாங்க. இப்போ வாலிபருக்குன்னு ஒரு தனியாக கூட்டம் நடத்துகிற ஊழியர்கள் அவங்க என்ன செய்யணும்னா, இந்த வாலிபர்களுக்கு வாலிப நாட்களில் நடக்கிற சோதனைகளையும் பிரச்சனைகளையும் குறித்து பேசி அவங்கள திடப்படுத்தி உற்சாகப்படுத்தணும். சிம்சோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வாலிபன், அவன் மேலே ஆண்டவர் திட்டம் வச்சுருந்தார். அந்த திட்டத்தை அந்த வாலிபம் அவனை அழித்து போட்டுருச்சு. அவனை ஆண்டவர் பிறக்க வச்சதும் வளர்த்ததும் அபிஷேகத்துக்கும் வீணாயிருச்சு. அவன் அபிஷேகம் பண்ணி வீண், அவனால் ஒரு லாபமும் கிடையாது. அவனுடைய சொந்த வாலிபத்தில் வருகிற மூர்க்கத்தினால தான் அவன் அதை யூஸ் பண்ணான். 300 நரிகளை பிடித்தான், அவனுடைய காதலிக்காக போராடினா, இஷ்டப்பட்ட ஒரு பெண்ணை திருமணம் செய்ய முயற்சி பண்ணால், அவள்கிட்ட அந்த ரகசியமெல்லாம் சொன்னான், மொட்டையடிக்கப்பட்டான், கடைசியில் மாவாட்டினா, கடைசியில் மரித்து போனான். அப்போ வாலிபர் மீட்டிங் நடத்துகிறவங்க ஹெட்டிங் நான் சொன்னது போல் வாலிபர் கொண்டாட்டம் அப்படின்னு போடுறது நல்லது, தப்பு இல்லை. ஆனால் வாலிபர்களை கூட்டிகிட்டு போய் அறிவுரை சொல்லாமல் அவங்களுக்கு டான்ஸ் ஆட சொல்லி ஸ்டெப்போட சொல்லி கொடுக்கறது யார்? அதை சொல்லியிருக்கா பைபிளில்? வாலிபர்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்குதா? ஆத்துமா ஒன்று தான். வாலிபனுக்கும் ஒரே ஆத்துமா, கிழவனுக்கும் ஒரே ஆத்துமா, நடுநிலை மக்களுக்கும் ஒரே ஆத்துமா, சிறுவருக்கும் ஒரே ஆத்துமா. ஆத்துமா ஒன்று தான். வாலிபத்தில் அவங்க இஷ்டத்துக்கு நடக்கிறதுக்காக வேண்டி எதையாவது நம்ம உள்ளே வந்து தந்திரமாக ரசிக்க முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையது. அதனால் டான்ஸ் சொல்லி கொடுத்து தான் நான் வந்து கூட்டம் நடத்துவேன் அப்படின்னு சில பாஸ்டர்கள் என்ன செய்வாங்கன்னா, வாலிபர் மீட்டிங்கில் டான்ஸ் சொல்லித் தருவாங்க. நம்ம வீடுகளில் பிள்ளைகளுக்கு அதெல்லாம் சொல்லித்தர மாட்டோம். ஆனால் அங்கே அனுப்பணுன்னு அது என்ன செய்யணும், அந்த ஸ்டெப்பு போட்டு பழகிரும், ஸ்டெப்பு போட்டு வருங்க. இதை சொல்லிக் கொடுக்குறது மேடையிலேருந்து யார் தான்? ஒரு பாஸ்டர். அது பாஸ்டராக இருப்பாங்க, இல்லை இப்போ லேடிஸும் இருப்பாங்க, நான் பார்த்துருக்குறேன். இந்த லேடிஸும் மேலேருந்து ஆடுவாங்க, இவங்க கீழேருந்து ஆடுவாங்க. அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அதுக்கு தான் இது இருக்கே, அது என்ன சொல்கிறது, மனமகிழ் மன்றம், கிளப், குடிச்சிட்டு ஆடுவாங்க. பெரிய பட்டணங்கள் இருக்கும். பெண்கள் ஆடுவாங்க, ஆண்கள் கையை கோர்த்துட்டு ஆடுவாங்க. அது வந்து ஒரு மனதை சந்தோஷப்படுத்துகிற ஒன்று. தேவ சமூகம் அப்படி கிடையாது. தேவ சமூகம் பரிசுத்தத்தை சொல்லிக் கொடுக்குற இடம். பரிசுத்தத்தை சொல்லிக் கொடுக்குற இடத்துல வாலிப பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு வச்சு டான்ஸ் சொல்லிக் கொடுக்கறது சரியா? இது நிறைய மன வருத்தத்தில் நான் பேசுகிறேன். இந்த பக்கம் லேடிஸு, இந்த பக்கம் ஜென்ஸு, 2 பேரும் ஸ்டெப் பண்ணும்போது அங்கேருந்து என்ன செய்யும், ஒரு பரிசுத்தம் உண்டாகாது. மேலேருந்து ஆடுறது, கீழேருந்து பார்க்குறது, இதெல்லாம் பரிசுத்தம் உண்டாகாது. அது வந்து பைபிளில் சொல்லப்படாத ஊழியம். பைபிளில் இந்த ஊழியமெல்லாம் சொல்லலை. இது இவங்களாம் தாங்கள் யாரையோ பார்த்து செய்கிறாங்க. மேலை நாட்டு கலாச்சாரம். நம்ம நாட்டு கலாச்சாரம் அப்படி இல்லை, அப்படி கிடையவே கிடையாது. அவங்க அப்பா அம்மாலாம் அந்த பிள்ளை இப்படி ஆடுறத பார்த்தா அடுத்த கூட்டத்துக்கு விடமாட்டாங்க. ஆனால் இந்த பாஸ்டர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஆட வச்சாதான் அவங்க வருவாங்க, அவங்களுக்கு கண்டித்து உணர்த்துனா வரமாட்டாங்கங்கிற டெக்னிக். அதிலும் குறிப்பாக சொல்கிறேன், இந்த மாதிரி வாலிப கூட்டம் வச்சுருக்கவங்க பிள்ளைகளை பெற்று வளர்த்துருக்கணும். அந்த அனுபவம் இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த என்ன சொல்லலாங்கிற ஒரு நாலேஜ் இயற்கையாகவே வரும். ஆமாவா இல்லையா? அவங்க பிள்ளைகளை பெற்று வளர்த்துருந்தா தானே
என் பிள்ளை கெட்டு போயிடக்கூடாதுங்கிற இது ஒன்றும் இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு எதையாவது ஒன்று சொல்லி கொடுக்கறது. பரிசுத்தத்தை சொல்லி கொடுக்காம 2 பேரை சொல்லி கொடுக்கணும். ஒன்று சிம்சோனுடைய வாழ்க்கையில் நடந்ததான தவறுகள், சிம்சோனுடைய மாம்சத்தின் எண்ணம் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றாமல் அழிந்து போனான். அடுத்து யோசேப்பு வாலிபன். இந்த யோசேப்பு தன் வாலிபத்தில் சூழ்நிலை வரும்போது கூட அதை தள்ளிவிட்டு ஓடினவனாக இருந்தான். அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து தேற்றணும். அதுதான் ஒரு நல்ல ஒரு வாலிபர் கூட்டத்தில் நடக்கக்கூடிய ஒன்று. ஆனால் அப்படி கிடையாது. அங்கே டான்ஸ் சொல்லி கொடுக்கறது, கேம் விளையாட சொல்லி கொடுக்கறது. பிபிஎஸ்ஸே பார்த்துருப்போமே, பிபிஎஸ்ஸே வசனம் சொல்லி கொடுக்கணும், பாட்டு சொல்லி கொடுக்கணும். ஆனால் அங்கேயும் டான்ஸ் தான் சொல்லி கொடுப்பாங்க. ஆரம்பத்துலேயே சின்ன வயசுலேயே ஆட்டம் தான். ஆனால் ஏசு எங்கேயுமே ஆட்டம் சொல்லி கொடுக்கல, பிசாசை தான் ஆட வச்சார். ஏசு என்ன செய்வார்? பிசாசத்தை ஆட வச்சு ஓட வைப்பார். ஏசு ஒரு இடத்துல கூட ஸ்டெப்பு போட்டதை நான் பைபிளில் பார்க்கல. ஏசு பிரேக் டான்ஸ் ஆடினார், ஏசு இப்படி ஸ்டெப் போட்டார். ஆனால் எப்படி தான் அந்த பாஸ்டர்களுக்கெல்லாம் ஸ்டெப்பு வரும்போது தெரியாது. வாலிப மீட்டிங்கில் விபிஎஸ்லாம் பார்த்தா ஆட பயங்கரமாக ஒரு ஆட்டம். இப்படிலாம் நிறைய. அது ஆண்டவர் விரும்புறதில்ல, பிசாசு தான் ஆடும். ஆமாம், ஜெபிக்கும்போது பிசாசு என்ன செய்யும்? ஆடும். அது எல்லா ஆட்டமும் ஆடும், அதுக்கு ஆடாத ஆட்டமே கிடையாது. அல்லேலூயா. நான் பேசுகிறவங்களுக்கு புரியுதா? ஆமென். ஒரு குறிப்பிட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பதாக எங்களோட ஒரு வாலிப தம்பி இருந்தார். அவர் நம்ம மூலமாக ரட்சிக்கப்பட்டார், நல்லா பரிசுத்தமாக இருந்தார். ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில் ஒரு 10,000 வாலிபர்களை சேர்த்து ஒரு வாலிபர் மீட்டிங் நடந்தது. அதுக்கு இவர் போனார். நல்ல ஜெபிக்கிற ஆள், தெய்வ பயத்தோடு இருக்கவர் போனார். அங்கே போயிட்டு இந்த மாதிரி பிரேக்கு, இந்த மாதிரி டான்ஸு, இந்த மாதிரி நேரங்களில் தெய்வ பயம் இருந்தால் யாரோடையும் பேச மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணதுன்னு உடனே நம்பரை வாங்கிட்டார். ஃபோன் நம்பரை ஒரு பொண்ணுக்கிட்ட வாங்கி பேச ஆரம்பித்தாங்க. 2 பேரும் பேசி அங்கே போனதுனால அவர் தவறான கர்த்தர் சித்தமில்லாத ஒரு திருமணத்தை செய்ய அந்த பண்ணார். திருமணத்தை பண்ணி கடைசியில் வேதனையும் சமாதானக்கேடும் அடைஞ்சி புலம்புகிறத நான் ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன். அல்லேலூயா. இப்போ வாலிபர் மீட்டிங் நடத்துகிறவங்க பரிசுத்தத்தை சொல்லி கொடுத்து பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? நடத்தணும். கெட்டே போனார், அவர் மேலே உள்ள தரிசனமெல்லாம் ஒழிஞ்சுது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைக்கு இந்த சபைக்கு வந்திருக்கிற வாலிப பிள்ளைகள், உங்களை நீங்கள் உணரணும். ஆண்டவர் எச்சரிக்கிறார், மாம்சத்துக்கு இடம் கூட கூடாது. அப்படி தான் ரோமர் 8:8 சொன்னிச்சு. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டாங்க. 9 தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவராக இராமல் ஆவிக்கு உட்பட்டவராக இருப்பீங்க. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அல்லேலூயா. இன்றைக்கு புரிந்து கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியை பெறணும். அது வாலிபர்கள் பெறணும். கன்னி மரியாள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. வாலிபர், இந்த வாலிபத்தில் கர்த்தருடைய வேலையை செய்யணும் அப்படின்னா அவங்க பரிசுத்த ஆவியை பெறுறது அவசியமாக இருந்துச்சு. தூதன் அப்படி தான் சொன்னார். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி கன்னிமரியால் பயந்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் சொல்லுவார், பரிசுத்த ஆவி உன் மேலே நிழலிடும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி வந்தால் தான் இந்த வேலையை நீ செய்ய முடியும். பரிசுத்த ஆவியை பெற்றால் தான் நீ இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ முடியும். ஆமென். அல்லேலூயா. படிங்க. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உன் மேல, தேவதூதன் அவளுக்கு பிரதி உத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலன் உன்மேல் வரும், நிழலிடும். அல்லேலூயா. உன்னதமானுடைய பலன் உன்மேல நிழலிடும். மத்தேயு 12:32 எவனாகிலும்
மனுஷகுமாரனுக்கு விரோதமாக வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் அது இன்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினா என்ன செய்யாதான்? இன்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் இதிலெல்லாம் ஏதாவது பேசியிருந்தால் இன்றைக்கி என்ன செய்யணும்? ஆண்டவரே என்னை மன்னியும். அதே வசனம் மார்க்கு 3:29 சொல்லுது, வாசிக்க. ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூசணம் சொல்வானாகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்பு அடையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாக இருப்பான் என்று. அல்லேலூயா. கவனிங்க, பரிசுத்தாவிக்கு விரோதம் என்ன செய்யக்கூடாது? தூசணம். அது எப்படி பரிசுத்தாவிக்கு விரோதமாக சொல்கிறது? பரிசுத்தாவி பெற்றவங்களை மேலே திட்டுறது. அல்லேலூயா. தாவீது இருக்கார் பாருங்க. தாவீது சவுல் எவ்வளவோ இடைஞ்சல் கொடுத்த போதும் தாவீது அவளை கொலை செய்யவே இல்லை. ஏன்னா அவன் அபிஷேகம் பெற்றவன் அப்படின்னு ஒதுங்கினார். இன்றைக்கி நாம் அப்படி இல்லை. அபிஷேகம் பெற்றவங்களை நம்ம என்ன செய்கிறோம்? இஷ்டத்துக்கு பேசுகிறோம். அபிஷேகம் பெற்றவங்களை நீங்கள் பேசக்கூடாது. அல்லேலூயா. தான் அடிக்கடி சொல்லுவேன், அபிஷேகம் பெற்ற மோசேயை தீர்க்கதரிசியாக இருந்த அவங்க அக்கா பேசுனதுக்கே குஷ்டம் வந்துடுச்சு. அதனால் நம்ம வீட்டில் உள்ளவங்க தானே என்ன செய்யக்கூடாது? அபிஷேகம் பெற்றவங்களை பேசக்கூடாது. இந்த வசனம் அப்படி சொல்லுது. மார்க் 3:29 அப்படி தான் சொல்லு. ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூசணம் சொல்வானாகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்பு அடையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாக இருப்பான். ஆமேன். அதனால் நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. மார்க் 13:11 அவர்கள் உங்களை கொண்டு போய் ஒப்பு கொடுக்கும்போது நீங்கள் என்ன பேசுவோம் என்று கவலைப்படாமலும் சிந்தியாமலும் இருங்கள். அந்த நாளிகையிலே உங்களுக்கு எது அருளப்படுமோ அதையே பேசுங்கள். ஏனெனில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியே என்ன செய்கிறாரு? பேசுகிறார். தீத்து 3:5 நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் நமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்காயிலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அல்லேலூயா. எதில் ரட்சிருக்காரு? நம்ம செஞ்ச நன்மையில் ரட்சிக்கலை, பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்குதலினால். இரக்கத்தின் புதிதாக்குதல். எதில் ரட்சித்திருக்கார் நம்மளை? அப்போ பரிசுத்த ஆவி எவ்வளோ முக்கியமானது பாருங்களேன். பரிசுத்த ஆவி இல்லாமல் பரிசுத்தாவில் நடத்தப்படாத கிறிஸ்தவங்க என்றைக்குமே வெற்றியை காண முடியாது. பரிசுத்த ஆவில் நடத்தப்படாதவர்கள் ஆசீர்வதிக்கப்படாது. பரிசுத்த ஆவியில் நடத்தப்பட்டால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமும் ரட்சிப்பும் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கி உணர்ந்து பரிசுத்தாவை பெற்றிருந்தீங்க, இன்றைக்கி ஆவியில் நிரம்புறதில்லை, அந்நிய பாஷை பேசுகிறதில்ல, அதை கேஸெல்லாம் வந்துடணும். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறார். அப்போ தான் உனக்கு ஆவிக்குரிய மனிதனில் ஒரு பலன் உண்டாகும். பரிசுத்த ஆவி இல்லாதவங்க கர்த்தருடைய பிள்ளையே கிடையாது. பரிசுத்தாவை பெறாதவங்க இன்றைக்கி பெற்றுக்கோங்க. இன்றைக்கி என்ன செய்யுங்க? எத்தனை பேருக்கு தெய்வ பயம் வருது இந்த வசனத்தை கேட்கும்போது? பரிசுத்த ஆவி பெறாதவங்க கர்த்தருடைய பிள்ளை கிடையாது. சபைக்கு வரலாம், பைபிள் படிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். பரிசுத்த ஆவி பெற்றால் தான் தேவனுடைய பிள்ளை. அதில் நடத்தப்பட்டால் தான் அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறாங்க. தயவுசெய்து இன்றைக்கி நான் ஜெபிக்க போகிறேன். நல்லா தேவ பிள்ளைகள் நினச்சிங்க முன்னாடி வாங்க. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் வாலிபர்களுக்கு கொஞ்சம் எனக்கு உணர்த்துகிறதுனால எபேசியர் 6வது அதிகாரம் 1 சொல்லுது, பிள்ளைகளே உங்கள்
பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது அப்போ கீழ்ப்படுகிறீங்களா பாருங்கள். இன்னொரு கூட படிங்க. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் என்ன செய்யுங்க. அப்போ கீழ்ப்படியாத பிள்ளைகளை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார்? வாழ்நாள் நீடித்திருப்பதுக்கு என்ன செய்யுமா? உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுனா பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருக்கும். அல்லேலூயா. தாயும் தகப்பனையும் கனம் பண்ணணும். இன்றைக்கி நிறைய பேர் கனம் பண்ணாமல் முதியோர் ஆசிரமத்தில் என்ன செய்கிறாங்க? கொண்டு போய் விடுறாங்க. மருமகள்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அந்த வீட்டுக்கு கட்டிட்டு வந்த பொண்ணு இன்னொரு மகளாக இருந்து அவங்கள மாமா மாமியார்னு கூப்பிட்றத விட அப்பா அம்மானு கூப்பிட்டு அவங்கள பார்த்துக்கணும். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கி அப்படி இல்லாமல் அனாதை ஆசிரமத்தில் சேர்த்துடுவாங்க. மாதம் அமௌண்ட்டு கொடுத்துடுவாங்க. ஏன்னா பெருசுக இருந்தால் வீட்டில் நல்லா இருக்காது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு இவங்க இதெல்லாம் ஆவியானவர்கள் நிறைய கிறிஸ்தவங்களை பார்ப்பேன். ஒரு நாள் ஒரு தம்பதி இருந்தாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அவங்க 2 பேரும் புதுசாக கல்யாணம் பண்ணவங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு. அந்த பையனுக்கு ஒரு 5-6 வயசு இருக்கும். அப்போ அந்த பெரியவங்க 2 பேரையும் இந்த கல்யாணம் முடித்த தம்பதின்னு 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க? அவங்கள கொடுமை பண்ணியிருக்கிறாங்க. வெளியில் ஒரு சின்ன ஒரு அறையை கட்டி அதில் ஒரு தட்டு 3 நேரம் சாப்பாடை மட்டும் அதில் போட்டு உள்ளே தள்ளி விட்ருவாங்க. தண்ணி ஒரு இதில் ஊற்றி வச்சுருவாங்க. அவங்க உள்ளே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஜெயிலை போல் அவங்கள வச்சுருந்தாங்க. வீட்டு சிறை. அந்த பெரியவங்கள ரொம்ப கொடுமைப்படுனாங்க. இந்த சின்ன பையன் பார்த்துட்டே இருந்தான். ஒரு நாள் அந்த 2 பேருமே மரித்து போனாங்க. மரித்த உடனே அவங்களெல்லாம் அடக்கமெல்லாம் பண்ணிட்டு வந்து அந்த அறையை சுத்தம் பண்ணும்போது அந்த ஓடி போய் அந்த சின்ன பையன் என்ன பண்ணான்னா அந்த தட்டை எடுத்துட்டான். அந்த தட்டை எடுத்தோன்னே அவங்க அப்பா கேட்டார், ஏன் தம்பி இந்த தட்டை எடுக்கிற அப்படின்னு. அந்த டம்ளரையும் எடுத்துட்டான். இந்த டம்ளரையும் தட்டையும் எடுத்துக்கிட்டான். அப்போ அவங்க அப்பா அம்மா கேட்டாங்க, ஏன் நீ இதை எடுக்கிற? அவங்க சொன்னாங்க, நீங்கள் 2 பேரும் பெரிய ஆளாக வந்தால் நான் அதை உங்களுக்கு தரணும் இல்லையா அப்படின்னு அந்த பையன் சொன்னான். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுப்பீர்கள். நீங்கள் இன்றைக்கி எதை செய்கிறீங்களோ அதை நாளைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அதை நடத்துவார். அதனால தான் வேதத்தின்படி வாழணும். அதனால தான் நமக்கு பேர் வேதக்காரர்கள். ஆமென். புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாளில் இந்த மாதிரி ஏதாவது எண்ணங்கள் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். சில வேளைகளில் தாய் தகப்பனே பிள்ளைகளை கெடுக்கிறதும் உண்டு. அந்த எபேசியரில் வாசிங்கன்னா, பிதாக்களே அப்படின்ற ஒரு வசனம் படிங்களேன். பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனைகளிலும் வளர்ப்பீர்களாக. பெந்தகோசுக்காரங்கன்னா சும்மா கையை தட்டிட்டு அந்நிய பாஷை பேசிட்டு சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்தால் பத்தாது. 24 மணி நேரமும் அவங்க மேலே கவனம் செலுத்தி என்ன செய்யணும்? கர்த்தருக்கேற்ற சிச்சை. என்னது? கர்த்தருக்கேற்ற. தாய் தகப்பன் வந்து கர்த்தருக்கேற்ற சிச்சையில் பிள்ளைகளை வளர்க்கணும். அப்போ சிச்சைனால் என்ன அர்த்தம்? கண்டிப்பு, கஷ்டப்படுத்துறது. வசனத்து நிமித்தம் நீ ஆண்டவருக்கு பயப்படணும், வசனத்துக்கு கீழ்ப்படியணும். சில தாய் செல்லத்தை கொடுத்து பிள்ளைகளை கெடுத்துருவாங்க. தகப்பன் செல்லத்தை கொடுத்து பிள்ளைகளை கெடுத்துருவாங்க. பிள்ளைய சொல்கிறலாம் நம்புவாங்க. பிள்ளைய தந்திரமாக சொல்லும். அதெல்லாம் யோசிக்கணும். அதெல்லாம் யோசித்து தான் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பார்க்கணும். அவங்க சொல்கிறதெல்லாம் அப்படியே ஏற்றக்கூடாது. ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னு யோசிக்கணும். அவங்களுக்கு இஷ்டமானது, அவங்களுக்கு பிரியமானதாக சொல்லுவாங்க எப்பயுமே. அதில் அவங்களுக்கு ஏதோ ஒரு சம்திங் இருக்கும். அப்போ அதெல்லாம் யோசிக்கணும்.
கத்தருக்கேற்ற சிச்சையில் வளர்க்கணும், கர்த்தருடைய சித்தத்தின்படி தான் வளர்க்கணும். நிறைய இடங்களில் பாஸ்டர் தான் பகை பிள்ளைகளுக்கு. அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அவங்களாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஒன்று சேர்ந்து பாஸ்டர் அப்படி தான் கத்துவார், பாஸ்டர் அப்படி தான் கத்துவார், பாஸ்டர் அப்படி தான் சத்தம் போடுவார், நீ பேசாமல் இருன்றுவாங்க. இங்கே நாங்கள் வசனம் கொடுத்தா அங்கே கனியே இருக்காது பிள்ளைகள்கிட்ட. அதுக்கு பார்த்தா அது தாயோ தகப்பனோ தான் அங்கே இருப்பாங்க. அதுக்கு வந்து அப்படி ஒரு சாத்தான். தான் பிள்ளை நல்லா இருக்கணும்னா சிச்சை வேணும். என்ன செய்யணும்? தேவன் சிச்சிக்கிற புத்திரருக்கு சிச்சை உண்டு. பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுக்கக்கூடாதுங்க. ஆட சுதந்திரம், அதுக்கு இஷ்டத்துக்கு ஆட போட விடக்கூடாது, அதுக்கு இஷ்டத்துக்கு போகக்கூடாது, இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்ல. அதுக்கு தானே தாய் தப்பனை வச்சுருக்கார் ஆண்டவர். அல்லேலூயா.